இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லமையும் மாண்புமிக்க தம் இறைவனை பற்றி அறிவிக்கையில் பின்வருமாறு கூறினார்கள்: அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் அவை இன்னின்னவை என நிர்ணயித்து எழுதிவிட்டான். பிறகு அதனை விவரித்தான். அதாவது, ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என மனதில் எண்ணிவிட்டாலே அதை செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்காக தன்னிடம் அதை ஒரு முழு நன்மையாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அவர் அதை எண்ணியதும் செயல்படுத்தியும் விட்டால் அந்த ஒரு நன்மையை தம்மிடம் 10 நன்மைகளாக 700 மடங்காக இன்னும் அதிகமாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஆனால் ஒருவர் ஒரு தீமையை செய்ய எண்ணி அல்லாஹுக்கு அஞ்சி அதை செய்யாமல் கைவிட்டால் அதற்காக அவருக்கு தன்னிடம் ஒரு முழு நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான். எண்ணியபடி அந்த தீமையை அவர் செய்து முடித்து விட்டாலோ அதற்காக ஒரே ஒரு குற்றத்தையே அல்லாஹ் எழுதுகின்றான். சஹீஹுல் புகாரி 6491.